கர்த்தருடைய ஆசீர்வாதம் அரங்கேற்றே இருக்கிறது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கும் மேலாக சோதிக்கப்படும் ஒரு நாளும் விட மாட்டார். ராணிக்கும் மேலாக சோதிக்கப்படும் ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட வேலை தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட வேலை தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். That is power, wonder working power in the blood of the Lamb. That is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். என் சமூகம் முன் செல்லும், ஒன்றையும் கலங்காதே, உன்னை அடிக்கவர் கைவிட மாட்டார். என் சமூகம் முன் செல்லும்,
ராஜாதிராஜனும் நானே. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையால் ராஜாதிராஜனும் நானே. என் சாபம் செல்லும் ஒன்றைக்கும் தள்ளாதே. ஆமென். உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார். அழைத்தது நான் தானே. என் சாபம் உன் செல்லும் ஒன்றைக்கும் தள்ளாதே. ஆமென். ஆமென். உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார். அழைத்தது நான் தானே. मेरा यीशु का है मन, मेरा यीशु का है मन, मेरा यीशु का है, यीशु मेरा है मन, मेरा यीशु का है मन, मेरा यीशु का है मन, मेरा यीशु का है वो यीशु मेरा है. Alleluia, amen, alleluia, amen, alleluia, amen, alleluia. என் மேல் இயேசுவுக்கே, என் மனம் இயேசுவுக்கே, என் பரம் இயேசுவுக்கே, இயேசு எனக்காக, இயேசு எனக்காக. यीशु मेरा है, यीशु मेरा है. आमेन हालेलुया, आमेन हालेलुया, आमेन हालेलुया, आमेन हालेलुया, आमेन हालेलुया, आमेन हालेलुया, तन मेरा यीशु का है, मेरा यीशु का है, तन मेरा यीशु का है, यीशु मेरा है. आमेन हालेलुया, आमेन हालेलुया, आमेन हालेलुया, आमेन हालेलुया. आमेन. சொல்லுவோம் உற்சாகத்தோடு நின்ற வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்க போகிறோம். கர்த்தர் மைப்படுவாராக. அல்லேலூயா. அப்படியே சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, சத்தத்தை உயர்த்தி இன்னும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் நமக்கு வராவிட்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 85ஆம் சங்கீதம். நம்ம அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 85 வாசிய 85:6. உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. இது ஜெபமா எல்லாருக்கும் ஒன்று தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரும். எதற்காக? உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர். உலகத்தில் எல்லா மகிழ்ச்சியை விட கர்த்தரை மகிமைப்படுத்தும் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெளியே சுற்றுலா போகிறோம், வாட்டில் போகிறோங்க, எல்லாவற்றை விட மகிழ்ச்சி எங்கே இருக்கு? கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. ஜாய்ஃபுல் நிறைவேங்க தேவ சமூகத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்க தாவீது சொல்ற, ஆண்டவரே உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஏதோ வந்தோம் தோத்திரம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போற ஆராதனையில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்படித்தான் தேவ சித்தமா இருக்குது. நான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு பிலிப்பியர் 4:4 வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:4 எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தருக்குள் சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷமா கர்த்தருடைய. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சில பேர் கஷ்டம் வருது, துக்கம் வருது, பாடு உண்டாகுது, சந்தோஷமா இருக்க முடியுமா? சோர்ந்து போகிறோம். அதான் வசனம் வாசிக்கும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டாதான் கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும், கர்த்தர் நாமத்தை உயர்த்த முடியும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓ கத்தி செபிக்கிறது மட்டுமல்ல, உள்ளம் திறக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதா நான் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட முடியும். கர்த்தர் உயிர்ப்பிப்பிறா கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. காரணம் என்ன? நம்ம மனசுக்குள்ள பல போராட்டம், பல கஷ்டம் உண்டா, கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாவற்றை விட அல்லேலூயா வசனம் வாசிக்கிற உண்மையில மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டா, கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை துதிக்க துதிக்கத்தான் உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம சாப்பிட்ற பொருளை விட, உடுத்துகிற உடையை விட, எல்லா விதமான சந்தோஷத்தை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்க இருக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் சபைக்கு வருகிறோம்? ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அங்கே வசனம் வாசிக்கும், உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி, அல்லேலூயா, உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தருக்கு சொல்றோம். ஏன் உயிர்ப்பிப்பாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உயிர்ப்பிப்பாரா? உயிர் பெறுவோமா? ஜபத்தை உயிர் பெறுவோமா? உழுத்த உயிர் பெறுவோமா? ஆவில உயிர் பெறுவோமா? பசுத்த உயிர் பெறுவோமா? உயிர் பெற முடியும். உயிர் இருக்குதானா? ஆத்மீக உயிர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி நடைபெறமா இருக்கிறத விட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிழ்ச்சியா உயர்த்தி கொண்டே வருகிறாரு. அல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13 வாசிக்கம். உன்னத பாட்டு 6:13 நாம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு வாசிக்கலாமா? திரும்பி வா. கம் டு பேக். திரும்பி வா, திரும்பி வா. சகோதரியே, சகோதரா, வாலிப தம்பியே, where are you? எங்க இருக்கிற? what are doing? என்ன செய்து கொண்டிருக்கிற? கர்த்தர் கூப்பிடாத காலம் இல்ல. திரும்பி வா. you come to back. what for? கர்த்தரை ஆராதிக்க. what for? do the ministry. ஊழியம் செய்ய. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கொடுக்கிற அரைக்கோல் என்ன காலவெளியில திரும்பி வா. மனவாட்டியே, ஊழியக்காரனே, தீர்க்கதரிசியே, தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, திரும்பி வா. எங்கேயும் போய் கொண்டிருக்கிற, ஆனா உள்ள எங்கேயும் போயிடுச்சு. கர்த்தரை சொந்தம். கர்த்தரை ஆராதிக்க முடியாம உள்ளம் சோர்ந்து கிடக்கிறது, உடைந்து கிடக்கிறது, காயப்பட்டு கிடக்கிறது. கர்த்தரை கூப்பிடுறாரு, நீ திரும்பி வா தேவ சமூகத்துக்கு. நீ திரும்பி வந்தா உயிர்ப்பிக்கப்படுவே. நீ திரும்பி வந்தா ஆசீர்வதிக்கப்படுவே. நீ திரும்பி வந்தா மேன்மையாக்கப்படுவே. நீ திரும்பி வந்த கர்த்தரை நேர் உயர்த்தி கொண்டே வருவாரு. அல்லேலூயா. come to return. நீ திரும்பி வந்துட்டாரு. இயேசுவை உயர்த்த போகிறாரு. அல்லேலூயா. சூரமத்தியே, மணவாட்டியே, தேவச்சனமே, திரும்பி வா. அல்லேலூயா. நீ யோசிக்கிறான், சர்ச்சைக்கு வந்திருக்கிறனே, கைத்தட்டி பாட்டு பாடுறனே, ஸ்தோத்திரம் பண்றனே, நல்லா அழகா நிக்கிறனே, எல்லாருக்கும் தான் மனசு எங்கேயோ பறி கொடுத்து விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசுக்குள்ள தேவன் வாசம் பண்ணவில்லை. தேவன் துக்கப்படுகிறார், தேவன் வேதனைப்படுகிறார். என் அன்பு சகோதரா, ஏன் நீங்க அழைக்கப்பட்டீங்க? ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? ஏன் சபைக்கு வந்திருக்கிறீங்க? மதமாரியா மனமாரியா அல்ல, உள்ளம் மாற்றப்பட வேண்டும். உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாவை கர்த்தர் மாற்றும் பொழுதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி பங்கி வெளியே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவி சொல்ற சத்தியத்துல 1000 நாளை பார்க்கிலும், சொல்லுங்க, 1000 நாளை பார்க்கிலும் இந்த பிரகாரம் சொன்னது. அல்லேலூயா. நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்தை எல்லாவற்றை விட கர்த்தர் நேசிக்கிறார். அவர் கொடுக்கிற பங்கை கொடுத்து தீரணும். அவர் கொடுக்கிற மாதிரி கொடுத்து தீரணும். எவ்வளவு பிஸியாயிரு, நீ எனக்கு கர்த்தருடையது. எவ்வளவு ஓட்டமோடு, நீ எனக்கு கர்த்தருடையது. ஜெப நேரம், ஊழிய நேரம் கர்த்தருக்கு உரியது. இதை மிஸ் பண்ண போதுதான் எவ்வளவுதான் வாழ்க்கை என்ன ஓடி என்ன பண்ணாலும் nothing to happen, nothing. ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் வசனம் பிரசங்கல மனுஷன் பட பிரயாசம் எல்லாம் எதுக்கு தான் சொல்லுங்க? வாய்க்குத்தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
எல்லாவற்றை விட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உனக்கு கர்த்தர் முன்குறித்த நோக்கம் என்ன? நீ அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நீ சபைவாசன நோக்கம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் உயிர்ப்பித்து ஆஸ்வதிக்க போறார். நீ உயிர்ப்பிக்கப்பட்ட பாத்திரமாய் விளங்க போகிறார். சுலபத்தியே, மனவாட்டியே, திரும்பி வா, திரும்பி வா. கம் டு பேக். நீ திரும்பி வந்தா தான் நீ திரும்ப ஆசீர்வதிக்கப்படுவே. உன்னை சாத்தான் இழுத்து கொண்டு போயிட்டான். துக்கத்தின் ஆவி, துக்கத்தின் ஆவி, வேதனையின் ஆவி, சோர்வின் ஆவி, சோம்பல் ஆவி ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறது. நீ பண்ற ஜபத்தில் அக்கினி இறங்குதா? தூக்கம் வருதா? நீ முட்டி போட்டு ஜெபிக்கும் பொழுது சுற்றி அக்கினி இறங்குதா? நான் நேற்று 1:30 மணிக்கு முட்டி போட்டு வீட்டில் ஆமென் சொல்லுமா, கரெக்டாக 5 ப்ரேயரை முடிச்சேன். என்னால் ஜபத்தை ஸ்டாப் பண்ண முடியல. அல்லேலூயா. அப்புறம் தூங்க முடியல. குடிச்சடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1:30 நான் முட்டி போட்டேன். 5:30 ஆச்சு முடிக்கிறதுக்கு. பார்த்தா 5:45. மை டைம் இஸ் ஓவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் வாழ்க்கை. தூங்கலாம், எப்போனா தூங்கலாம், எப்போனா பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எப்படி பாஸ்டர் செய்ய முடியும்? உன்னால் முடியும். உன் உடம்பு ஒத்து போகாது. அவன் அபிஷேகம் ஒத்து போவோம். உனக்கு நீ பெற்ற அபிஷேகம் ஒத்து போவோம். நீ ஃபிசிக்கலாக நீ சரீர பிரகாரமாக சரீரம் ஒத்தே போகாது. அன்னைக்கு தான் தூக்கம் வரும், இடுப்பு வரைக்கும், கை வலி, காலி, கத்து எல்லாம் வரும். பட் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை ஒப்புப்படுத்த கரப்படுத்துகிறார். நீ முழங்கால் பண்ணி ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்ல? ஆண்டவரே, என்னை ஒப்படைக்கிற ஆண்டவரே. அவ்வளோதான். அவர் பார்த்துப்பாங்க. 1 ரிப்போர்ட்டை முட்டி 5 தான் முடிச்சது. அவரோ ஜெபிச்ச எல்லாருக்காக. ப்ரைஸ் எல்லாம் கரெக்டாக 5:55 முடிச்சுப்பேன். ப்ரைஸ் குடிச்சு சாப்பிக்க வேண்டிய கற்று கண்ண முடியல. அல்லேலூயா. கற்று நடத்துகிறார். இதுதான் வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ப்ரைஸ் எல்லாம் ஆமென் சொல்லுங்க. கையை மேலே உயர்த்தி திரும்ப கர்த்தர் உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆண்டவரே. இந்த ஜெபம் வாழ்க்கை எப்பவுமே இருக்கணும். இன்றைக்கு மட்டுமல்ல, வாழ சாகர வரைக்கும் இருக்கணும். திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆண்டவரே. பிரைஸ் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சில சொல்லுவீங்க, அந்த காலங்கள் வேறையா, இந்த காலங்கள் வேற. நோ நோ காம்ப்ரமைஸ். காலம் ஒன்று தான், வசனம் ஒன்று தான், தெய்வத்தை நம்ம தான் மாறிடும். இல்லையா சொல்லுங்க. சட்டையை மாற்றிக்கலாம், பேண்ட்டை மாற்றிக்கலாம், சாரியை மாற்றிக்கலாம். ஆனால் சத்தியத்தை மாற்ற முடியாது. நம்முடைய வார்த்தையை மாற்ற முடியாது. நல்லா கவனிக்கணும். வெளியில் யாரும் இழுந்து போகாத. தயவுசெய்து குழந்தைய கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சுருங்க ப்ளீஸ். இந்த போய் கரெக்டாக 1 மணிக்கு தேவன் பேசிட்டு இருக்கிறாரு. கத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. நான் மனுஷன் பேசல, ஆதரவு பேசிட்டு இருக்கிறாரு. கூர்ந்து கவனிக்கணும், மனசில் ஏற்றிக்கணும், இன்னும் பூர்ணப்படணும், இன்னும் பரிபூர்ணப்படணும். சத்திய கத்தோட ஏன் பேசுறாருன்னா, டைம் பாஸ் பண்ணல, வாழ்க்கையை உயிர்ப்பிக்க, ஜபத்தை உயிர்ப்பிக்க, சிந்தையை உயிர்ப்பிக்க, உன் ஜபத்தை அக்கினி இறங்க கத்தோட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ கேட்ட பிற்பாடு சோம்பலா இருந்தா ஆக்கினை தீர்ப்படுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆக்கினை தீர்ப்பவனுக்கு தேவசம் வேலைக்கு போட்டு. அல்லேலூயா. கர்த்தர் பார்வையில் விசுவாசியம் ஒண்ணுதான், ஊழியக்காரன் ஒண்ணுதான், தீர்க்கதரிசி ஒண்ணுதான், விசுவாசியம் ஒண்ணுதான். தேவ சமூகத்தில் யார் கீழ்ப்படி அவர் கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி இந்த போனவர் சரி. அல்லேலூயா. சத்தம் வெளியே போகாதீங்க. இந்த போய் நான் வந்துடுவேன் கூட சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ சொல்லலாம், நாம் சொல்லலாம், எனக்கு தப்புமே செய்யலையே, சினிமாவுக்கு போல, சிகரெட் பிடிக்கல இல்லையா, கெட்ட காரியம் செய்யல, நல்லா சுத்தமாக இருக்கிறேன். அது நம்ம சன்மார்க்க ஜெபியம். பிரைஸ் எல்லாம் கை மேலே உயர்த்தி ஜூஸ் மேலே பட்டே இருக்குது. இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டஸ்ட் பட்டே இருக்கு நம்ம மேலே. துடைக்கணும், கழுவணும். தேவன் உயிர்ப்பிக்க போறார். அதான் வசனவாசி 85:6 ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்மிலும் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப 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 அகைன் அண்ட் அகைன் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? காலையில் ஒரு வசனம், ஒரு தோத்திரம், நைட்டு ஒரு வசனம், ஒரு தோத்திரம், முடிஞ்சு போச்சு கிறிஸ்தவ. நானும் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அது இல்லை, அது இல்லை. முட்டில ரத்தம் வரணும், உடம்பு அப்படி உடைஞ்சு போகணும். தேவ சமூகத்தில் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் கையை உயர்த்தி. ஏன்னா எத்தனை பேர் தெரியுமா யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க?
கடைசி காலம் கர்த்தர் வரப்போறார். நல்லா கவனிங்க. இவருக்கு இந்த ஒவ்வொரு ஆண்டும் நல்லாவே இருக்க உயிர்ப்பிக்கப்பட்டவங்க தான் எதுக்கு பயப்படாம வாழ்வாங்க. நீங்க எப்படி வாழ கற்றுக்கொண்டீங்க? அந்த பெரிய சர்ச்சில் சின்ன போட்டுதான் கர்த்தர் மேம்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி ஆமென் சொல்லுமா? கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறாரா? திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கை ரினியூவல்டு. அல்லேலூயா. அதான் 2 கொரிந்தியர் 4:16 என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 4 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16. 2 Corinthians chapter 4:16. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே அப்போஸ் ஆனபடியினாலே அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஆனால் பைபிள் பார்த்தா இதோ அங்கே இவர்கள் ஒவ்வொரு வரையும் அர்த்தம் இருக்கு. ஆனபடியினாலே ஆனபடியினாலே வாசிங்க. நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். சாத்தான் பயன்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஆயுத கடைசி கால சோர்வு தான். சோர்வு வந்தாலுமே சச்சி அத்தாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். இப்ப வேணாம், வெயிலாகுது, சம்மர் அதிகமாயிடுச்சு. அடுத்த மாசம் மழை வந்தா மழை அதிகமாயிடுது, வெயில் வந்தா வெயில் அதிகமாயிடுது. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? தர்மா மழை பாருங்க, ரொம்ப லாங் 2 பஸ் பிடிச்ச உடனே நாங்கள் வெயில கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன காரணம்? தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட தீர்மானம் என்ன? வாட்ஸ் மை டிசிஷன்? என்னுடைய தீர்மானம் என்ன? கர்த்தருக்காக வாழ்வதுதான். உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இன்னும் நீ பலப்படணும், இன்னும் உயிர்ப்பிக்கப்படணும். பிரியமான தேவ சனமே, உங்க வாழ்க்கையில எந்த பக்கப்படாலும் உங்க டார்கெட் ஆண்டவர் தான், உங்களுடைய தாட் ஆண்டவர் தான், உங்களுடைய பிளான் ஆண்டவர் தான், உங்களுடைய சஜஷன் ஆண்டவர் தான், உங்க முடிவு ஆண்டவர் தான், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தான். அவர் எவ்வளவு பிரியப்படுத்த ஆசைப்படுறீங்க வாழ்க்கை பட் அப்படி இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? சங்கீத பகுதியிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். நான் கேட்ட சத்தியம் என்ன? ஆண்டவரே, உங்களுடைய சனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப அவனை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஒரு கேள்விக்குறியா நிக்குது. கர்த்தர் உயிர்ப்பிப்பா, நிச்சயமா நிச்சயம் உயிர்ப்பிப்பாரு. எதற்காக தெரியுமா? இன்னும் பிரகாசிக்கப்பட, இன்னும் செபிக்க, இன்னும் ஊழியம் செய்ய, இன்னும் பலமா இருக்க, சத்துருவை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, வல்லமையோடு இருக்க கர்த்தர் உயிர்ப்பிக்க போறாரு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சாருன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப டாப்ல இருக்கும். இப்ப இருக்க ஜபத்தை விட இன்னும் அதிகமா செபிப்பீங்க, வல்லமையா செபிப்பீங்க, முழங்கால செபிப்பீங்க, வல்லமையா ஊழியம் செய்வீங்க. அல்லேலூயா. வார்த்தையில வல்லமை வரும், ஜபத்துல வல்லமை வரும், இந்த கிரியில வல்லமை வரும். கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சே இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கிரியை செய்கிறாராம். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உயிர்ப்பிக்கிற அபிஷேகம், உன்னத அபிஷேகம் இறங்கிச்சே இருக்குது, இறங்கிச்சே இருக்குது. சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர். எனக்கு அப்பாற்பட்ட பிரசனம் மூடி மறைக்குது. உயிர்ப்பிக்கிற அபிஷேகம், உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை தலைமை இறங்கிச்சே இருக்குது. ராகாபா தூரபா சாந்தரபா ரீமா கபா ரீகபா யாங்கிலி சாந்தரும். தேவன் நிரப்பிச்சுள்ள அக்கினி வந்து போடுகிறார். அக்கினி பிழம்பு எழுதுவன், அக்கினி வல்லவன். இதோ மகன் அக்கினி இறங்கிச்சுக்குது. சாமுவேல் அக்கினி இறங்கிச்சுக்குது. இதோ முருகன் அக்கினி இறங்கிச்சுக்குது. உங்கள் அக்கினி இறங்கிச்சுக்கும். நோ God presses பிள்ளையும் தேவன் நிரப்பிச்சே இருக்கிறாரே. அல்லேலூயா. கையை வைத்து ஆமென் சொல்லு. கர்த்தர் தாம் வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் உட்கார பேசி சிட்டர் பேசினோம். அல்லேலூயா. ஆமென்.